அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பெருமதிப்பிற்குரிய மக்களே. கடந்த ஒரு நாட்களுக்கு முன்பாக உங்களுக்கு தெரியும், புத்தளத்தில் சீரற்ற காலநிலையால் மக்கள் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டதை நாம் அறிந்தோம். அதே போன்று அதற்கு அடுத்த நாள், அதாவது மே மாதம் 14ஆம் தேதி இதை பார்ப்பதற்காக வேண்டியும் அங்கே சென்று ஒரு காணொளி தயார் செய்வதற்காகவும் இந்த பயணத்தை மேற்கொண்டு தற்போது புத்தளம் கொழும்பு பிரதான வீதியின் ஊடாக சென்று அதனிருந்து பிரிந்து செல்லும் ஒரு குறுக்கு வீதியினூடாக சென்று கொண்டிருக்கின்றேன். உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த பகுதியில் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட வீடுகளையும் பாதையும் சீர்குலைந்திருப்பதையும். அதே போன்றுதான் இந்த மக்களின் அன்றாட தேவையை கூட பூர்த்தி செய்ய முடியாத முறையில் தமது வீடு வாசலிலும் அதேபோல் பாதையிலும் நீர் நிரம்பி வழிந்ததால் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்கவும் வெளியே போகவும் முடியாத அவல நிலையை அடைந்திருந்தார்கள். தற்போது ஒரு நாட்கள் ஆனதால் தற்போது நான் சென்று கொண்டிருக்கும் இந்த பாதையில் நீர் வழிந்திருப்பதை காண முடிகிறது. அதே போன்று இன்னும் எத்தனையோ வீதிகளில் வீடுகள் அதே போன்று வீதிகள் நீரில் மூழ்கி முழுமையாக பாதிக்கப்பட்ட இடங்களும் அங்கங்கே இருக்கின்றன. தற்போது முழுமையாக பாதிக்கப்பட்ட கொழும்பு புத்தளம் வீதியில் ரத்மல்காயா என்னும் கிராம சேவை பிரிவில் அமைந்துள்ள ஒரு 2 வீடுகள் இதனுள்ளே இருக்கின்றது. அதை சென்று பார்ப்போம். 3 வீடா? ஏன் என்ன சார் இந்த இடத்துல பேர்? தில்லையாடி தில்லையாடி தான். அவ்வளோ தண்ணி வந்தது. ஆனால் நான் அங்கே போனால் அப்படி அங்கே 2 அடிக்கு மேலே வந்திக்கல. இங்கே கூட என்ன? அப்போ வீட்டுக்குள்ளே சாமான் எடுக்கல வரேம்மா பார்க்க. அப்பா இல்லை உள்ளு போ தேவையில்ல. இதெல்லாம் இந்த செவர்கள் எல்லாம் வெடிப்பு வீடெல்லாம் கட்டி எடுக்கணுமா? விழுந்துட்டா விடே பெரிய இது கட்டி எடுக்கவே சொல்லுங்க. நீங்கள் ஜிஎஸ் டிவிஷன் என்ன பேர்? வந்து 618B ரத்மல்யாய தில்லையாடி ரத்மல்யாய இந்த கிராம சேவை பிரிவினுள்ள இந்த வளவுக்குள்ளே 3 வீடு தான் இருக்குது. இந்த 3 வீடும் சம்பூர்ணமான முறையில் ஒரு 3 அடி 4 அடி இல்லை மட்டில் தண்ணி மட்டம் வந்து சம்பூர்ண வீட்டில் இருக்கின்ற ஒரு சாமான் கூட எடுக்க இயலாத முறையில் அழிஞ்சு போயிட்டு. இனி இந்த மக்கள் எதிர்பார்க்குறது என்னன்னு சொன்னால், ஏதாவது ஒரு அரசின் மூலமாக கொடுக்கக்கூடிய மானியங்கள் இருந்தால் தமது வாழ்வாதாரத்தை மீண்டும் கட்டி எழுப்ப முடியும்னு தான் இங்கே சொல்கிறாங்க. இனி அதுக்கு முன்பு திட்வா என்ற காலநிலை சீரற்ற காலத்திலும் இவர்களுக்கு அதே அளவில் நீர்மட்டம் வந்தென்று சொல்கிறாங்க. இனி இப்படி இந்த மக்களின் வாழ்க்கை தரம் போய் கொண்டிருக்கின்றது. எப்படியானாலும் இந்த நிலைமை இன்று மட்டுமில்லை, இதுக்கு பிறகு ஒரு சீரற்ற காலநிலை வரும்போது நடக்கக்கூடும் எனத்தான் இவர்கள் அஞ்சுகிறார்கள். இந்த நீர்மட்டத்தின் அளவு தான் இந்த சுவற்றில் உள்ள இந்த கோடுமாய் நிற்குது. அதன் மூலம் அறிஞ்சு கொள்ள இயலும். அதே போல் இந்த வளவுண்ட பின்புறத்தை வந்து பார்த்தோம். இந்த பின்புறத்தில் உள்ள வீடு சம்பூர்ணமான முறையில் கீழே அமைஞ்சிக்குது. அதாவது நிலமட்டத்தில் கீழ்மட்டத்தில் அமைஞ்சிருப்பதால் பாதிப்புகள் அதிகமாகவே காணப்பட்டது. இதுக்கான வழிமுறைகளை தற்போதைய அரசாங்கம் அமைச்சு கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த காணொளி வந்து கொழும்பு புத்தளம் பிரதான வீதியிலிருந்து பாலாவி சந்திக்கு அருகாமையில் தல்காஸ் கந்த என்ற கிராம சேவை பிரிவு, அதாவது தல்காஸ் கந்த என்ற ஊரின் நிலைமை தான் இப்படி காண கிடைக்குது.
இங்கே வெள்ளத்தின் தாக்கம் அதிகம் என்று தான் சொல்ல முடியும். என்று சொன்னால் உங்களுக்கு பார்க்க சொல்ல வழங்கும் இந்த வீடுகள் வறுமையான மக்களின் வீடுகள் தாரங்களால் கூரையை அமைச்சிக்கிட்டு சிவத்துக்காக வேண்டி அவர்கள் பலகையினால் அடைக்கப்பட்ட வீடுகளும் அதே போன்று புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளும் இருக்கின்றன. அது முழுமையான முறையில் பாதைகளும் அதே போன்று வீடுகளை சுற்றி நீரில் மூழ்கப்பட்டு காண கிடைக்கின்றன. அதாவது 2 நாட்களாகியும் இன்னும் வடிந்தோடாத தேங்கி நிற்கின்ற நீர் மட்டமாக இருக்கின்றது. எனவே அவர்களின் அன்றாடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூட அவர்களின் வீடுகளில் தங்குவதற்கோ வெளியில் செல்லவோ முடியாத நிலைமையில் இருக்கின்றார்கள். அவர்களும் வீடுகளுக்கு பிரவேசிக்கக்கூடிய அனைத்து பாதைகளும் நீரில் மூழ்கி இருக்கின்றது. இதில் முஸ்லீம் கட்சிகளாக்கள் எல்லாம் கலவரம் அளிக்கிறாங்க. நம்ம முஸ்லீமாவுக்கு 5 குடும்பம் தான். 5 குடும்பம் இந்த இதில் வீட்டுக்குலாம் தண்ணியா அந்த வீட்டுக்குலாம் தண்ணி. முதல் நாள்லேருந்தா நேற்றுலேயும் தண்ணி தான். நேற்றுலேருந்தா அதுக்கு இது மழை டைமுக்கு தாண்டதா பெரிய வெள்ளம் ஒன்று வந்துச்சு. அப்போ தாண்டி நமக்கு 20,000 ஆனால் 50,000 ஜிஎஸ் இல்லாமல். மேற்படி பார்த்ததெல்லாம் புத்தளம் நகரத்துக்கு உட்பட்ட வீதிகளை பார்த்தோம். அதே போன்று தற்போது புத்தளம், கரைத்தீவு, எழுவாங்குளம், வில்பத்து சரணாலயமூடாக மன்னார் செல்லும் வீதியை தான் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த பிரதான வீதியினூடாக செல்லும் போது காண கிடைக்கின்ற ஒரு காட்சி தான் பாதையின் இருமரங்களில் உள்ள தென்னந்தோப்புகளையும் நீர் மூழ்கடித்து கொண்டு நீர் வழிந்தோடும் காட்சியிலேயே காண கிடைக்கின்றது. அதே போன்று இந்த பாதையின் வலதுபுறமாக சுமார் 18 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கம்போ என்னும் நீர்த்தேக்கம். அந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக மேலதிகமாக உள்ள நீரை வெளியேற்றுவதன் மூலம் இந்த தாழ்நில பகுதி பூரணமாக மூழ்கடிக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்க்கின்றீர்கள். அதாவது தென்னந்தோப்புகளில் உள்ள தேங்காய்கள் அனைத்தும் இந்த வெள்ளத்தின் அடிக்க செல்லப்பட்டதால் பெரும் நஷ்டவாளிகளாக தென்னந்தோப்பு உரிமையாளர்கள் ஆகிவிட்டார்கள். அதை கொண்டு இந்த வெள்ளம் நான் நினைக்கின்றேன் இன்னும் இந்த சீரற்ற காலனை தொடர்ந்து வந்தால் இந்த பாதையின் மேலாகவும் நீர் செல்லக்கூடிய சாத்தியம் இருக்கின்றது என்பதை அறிவித்தருகின்றேன். விசேஷமாக சொல்வதென்றால் எந்த காலநிலையிலும் எந்த வருடமும் சீரற்ற காலநிலை உருவானதென்றால் இந்த புத்தளம் பகுதி, இந்த தாழ்நிலப் பகுதி நீரில் மூழ்கப்படுவது இயல்பு. இந்த நிலைமையை மாற்றியமைப்பதற்காக அரசாங்க அதிகாரிகள் அவர்கள் இதற்கு ஏதாவது ஒரு வேலை திட்டம் அமைத்து அதே போல் அதற்கு ஒரு முடிவெட்டுதல் அவசியம். எனவே இந்த வீடியோவை நான் முடித்துக்கொள்ள நான் நினைக்கின்றேன். இதுபோன்று மற்றொரு நல்ல ஒரு வீடியோவுடன் சந்திக்க நினைத்து விடைபெறுகிறேன். அதேபோல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதேபோன்று லைக் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும்.